வீட்டினுடைய உத்தரத்தை உடைத்து, ஏன்னா என்ன விறகெல்லாம் ஈரமாறுது வெளியில், நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்கோ அப்படின்றவோம் நம்ம இல்லையா. கொஞ்சமாக ஜனம் விட ஆரம்பித்தா என்ன பண்ணணும், முழுசாக விடணும் இல்லையா. இவர் குனிஞ்சுட்டு காலை அலம்பின்னு இருக்கார். பார்த்தா மேலே ஜலம் விடுறாம்மா, நிறுத்திடுத்து. நாயன்மார் சிவனுடைய முகத்தையே பார்த்த வினாடி கண்டுபிடிச்சிட்டார். யாராம் வந்தது, யார் தெரியுமா? இதே மாதிரி பண்ணால் எந்த மனைவியாவது கூட பூஜை பண்ண ஒத்துப்பாளா? எப்பா இந்த மனுஷனோட குடும்பம் நடத்த முடியாதுப்பா, அடியோ உதையோ குடிகாரங்க கூட இருந்தலாம் போல் இருக்கே, 4 அடி அடிச்சுட்டு விட்டு விடுவான். அப்போது நாம் பெறக்கூடிய பொருளிலே அருள் பொருந்தி அதன் வாழ்நாள் முழுக்க நமக்கு பயன்பட வேண்டுமா, நாம் பக்தியுடன் இருக்க வேண்டும். பதம் தந்து அருள்வாய் படிப்பினாயகா, பற்றினேன் உன் பாதம் தனையே படிப்பினாயகா. பதியே கணபதியே மகா கணபதியே, உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படிப்பினாயகா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே, எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அறம்பலர்த்த நாயகி சமேத மாரீஸ்வரர் திருத்தலத்திலே இந்த சனி மகா பிரதோஷ காலத்திலே ஈசனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள். நான் முன்பு சொன்னது போலவே 28வது பிரதோஷ சிந்தனையாக நம்ம இன்னைக்கு யாரை குறித்து சிந்திக்க இருக்கோம் அப்படின்னா, கலிக்கம்ப நாயனார் அப்படிங்கிற நாயன்மாருடைய புராணத்தை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பல நாயன்மார்களில் பல சர்ச்சையான சம்பவங்களாக நம்ம பார்த்துருக்கிறோம். அதாவது இந்த 2024, 25 பார்க்கும் பொழுது இப்படிலாம் நாயன்மார்கள் பண்ணியிருக்கா, இதை போய் நம்ம கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமே நம்ம நிறைய சிந்திச்சிருக்கோம். ஏன்னா இந்த புராணத்தை நம்ம மேலோட்டமாக பார்த்தால் எதுக்குப்பா இதெல்லாம் தேவையா அப்படின்னு இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு, சிறந்த எடுத்துக்காட்டு எது? விளக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது, இருந்தாலும் தீபாராதனை பார்க்குறோமே இல்லையா. அதான் சுவாமி வெளிச்சம் போட்டாங்கமே, அப்படி நம்ம தீபாராதனை பார்க்காம இருக்கோமா? இல்லை. அது மாதிரி பல சூட்சமங்களும் தாத்பரியங்களும் ஒளிந்திருக்கிறது இந்த நாயன்மார்களுடைய புராணத்தில். சரி, இந்த நாயன்மார் யார் அப்படின்னா, இவர் வணிகர் குலத்திலே பிறந்தவர். இவர் பிறந்த ஊர் பேர் சொல்கிறேன் பாருங்கோ, பெண்ணாடம்னு பேர். கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த பெண்ணாடம்னு ஊர் பேர் சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பேர் என்னென்னா பிரளய காலேஸ்வரர்னு பேர். அது ஏன் பேர் வந்துன்னு சொல்கிறேனே, அதை மட்டும் பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். ஒரு சமயம் என்ன இருக்குது, பயங்கரமாக வெள்ளம் வந்திருக்கு அந்த ஊரில். அந்த ஊரில் பயங்கரமாக வெள்ளம் வந்திருக்கு. நிறைய மக்கள் அந்த கோயிலில் தஞ்சம் புகுந்திருக்கா. எப்படா தப்பிக்கிறதுன்னு தெரியலையேன்னு எல்லாரும் உள்ளே தஞ்சம் புகுந்திருக்கா. ஆனால் பார்த்தா அந்த வெள்ள நீர் உள்ளே வர்ற மாதிரி ஆகிடுது, அந்த கோயிலுக்குள்ளேயும் வர்ற மாதிரி ஆகிடுது. அப்போ எல்லாம் இறைவா காப்பாற்றுப்பான்னு எல்லாரும் இறைவனை கேட்குறா. கேட்டவொடனே இறைவன் சொல்லியிருக்கார், அப்பா நந்தி பகவானே கொஞ்சம் அது என்னென்னு கவனி அப்படின்னு இருக்கார். உடனே நந்தி என்ன தெரியுமா பண்ணியிருக்கார், இப்போ இங்கே நந்தி யாரை பார்க்க இருக்கா, இந்த இடத்துல சிவலிங்கத்தை பார்க்க இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தோன்னு எங்கள் கோயிலுக்கு போனாக்க அந்த சிவலிங்கத்திலேருந்து அந்த நந்தி பகவான் திரும்பி வாசலை பார்க்க உட்காந்துருப்பார். இப்போ போனால் நீங்கள் பார்க்கலாம். ஏவா டேக் டைவர்ஷன். எதை டேக் டைவர்ஷன் பண்ணியிருக்கார், அந்த பிரளய நீர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக, அந்த திசையை மாற்றுவதற்காக சிவலிங்கத்தை என்ன பண்ணியிருக்கார், சிவலிங்கத்திலேருந்து திரும்பி அந்த நந்தி பகவான் வாசலை பார்த்துட்டு இருப்பார். இன்னி வரைக்கும் வாசலை பார்த்துட்டு இருக்கார். காரணம் என்ன, அந்த பிரளய நீரோ அல்லது வேறு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றளவும் அவர் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே நம்ம அறம் வளர்த்த நாயகின்னு சொல்கிறோம்ல, அங்கே அம்பாளுடைய பேர் ரொம்ப அழகான பேர், அழகிய காதலி. எப்படி அழகிய காதலி. அப்படிப்பட்ட ஊரில் பெண்ணாடம். திருப்பி இன்னொன்று சொல்கிறேனே, ஒரு சமயம் என்னாச்சு, தேவேந்திரன் இருக்கா இல்லையா மேலே, அவன் ஒரு பெரிய பூஜை பண்ணுறான். அவன் பூஜை பண்ணும் பொழுது அவனுக்கு எல்லா லோகத்திலேருந்தும் பூ தேவைப்பட்டிருக்கு. அந்த லோகத்து பூ, இந்த லோகத்து பூ, நிறைய பூ தேவைப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுறான், தேவகன்னியரை கூப்பிட்றான், எனக்கு பூலோகத்திலேருந்து என்ன வேணும், பூ வேணும், நீங்கள் போய் கொஞ்சம் பூஜை பண்ணுறதுக்கு பூ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருக்கான். தேவகன்னியர்லாம் கீழே வந்துட்டா, எங்கே நன்னா வனப்பா நன்ன சோலைகள், நிறைய
பூக்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பெண்ணாரத்தில் இருந்திருக்கு. மேலேருந்து பார்க்கும்பொழுது நேராக கீழே வந்துட்டா, பூவெல்லாம் பறிச்சுட்டா. நம்ம வந்தே வேலையை பால் பாக்கெட்டை வாங்கிட்டு என்ன போனோம், திருப்பி வீட்டுக்கு போனோம். ஏன், விருந்தாளிகள்லாம் உட்காந்துருப்பா காப்பி குடிக்கலான்னு. நம்ம அங்கே ஒரு பார்பர் ஷாப்பில் ஒரு ஆளை பார்த்துட்டு நம்ம பாட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தோன்னு வைங்க, விருந்தாளிகள்லாம் காப்பி குடிக்காமல் உட்காந்துருப்பா இல்லையா. அது மாதிரி மேலேருந்து தேவலோகத்துலேருந்து வந்த கன்னியர்லாம் என்ன பண்ணிவிட்டா, பூக்களை பறித்த உடனே வந்த வேலை முடிஞ்சோன்னு என்ன பண்ணணும், மேலே போகணும். ஆனால் என்ன பண்ணிட்டா, அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்த்தார்கள். பார்த்த உடனே அப்பா அங்கே போய் எதுக்கு பூஜை பண்ணுறது, நான் இங்கேயே பூஜை பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு பூக்களை பறித்து அங்கேயே வந்து என்ன பண்ணுறா, பூஜை பண்ணிகிட்டே இருக்கா. தேவேந்திரன் உட்காந்துருக்கான், பால் பாக்கெட் வாங்கிட்டு வருவா, நம்ம காப்பி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு பூஜைக்கெல்லாம் பூக்கள்லாம் வரும்னு காத்து கொண்டு இருக்கிறார். வரவே இல்லை. உடனே அடுத்த ஆள் மூத்த பையன் போனான்னா கூடவே இளைய பையன் அனுப்பிட்டு போவா இல்லையா, காமதேனுவே வா சொல்லுங்க அரசே. 2 பேரும் போய் அனுப்பிச்சி வச்சேன் தேவகன்னியரை, வரல. அவள் எங்கே இருக்கான்னு போய் அழிச்சுண்டு பூக்கள்லாம் போகணும், அழிச்சுண்டு வா போ. காமதேனு மேலேருந்து கீழே வந்துட்டா. வந்து பார்த்தா கண்கொள்ளா காட்சி. இவ்வளவு அழகான ஒரு சிவலிங்கத்திற்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. காமதேனு என்ன வெறும் பூஜை பண்ணால் போருமா, நம்ம அபிஷேகம் பண்ண வேண்டாமா? உடனே என்ன பண்ணுறா, காமதேனு மேலே வந்து நிற்கிறா. அப்படியே மடியிலேருந்து பால் சொரியிறது, அப்படியே பால் சொரியிறது. அந்த சிவலிங்கத்துக்கு மேலே என்னாச்சு, அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. இவாள்லாம் பூ போட்டுட்டே இருக்கா. தேவேந்திரன் பார்த்தான், இது என்னடா வம்பா போச்சு. முதல்ல ஒரு ஆள் அமிச்சோம், வரல. 2வதாக ஒரு ஆள் அமிச்சோம், அவளும் வரல. உடனே தன் வாகனத்தை கூப்பிட்றாரு, வாப்பா ஐராவதம் ஏன்னா வாப்பா. சொல்லுங்க அரசே, 2 பேரை அமிச்சேன், நீ தயவு செய்து போயிட்டு நீயும் தங்கி விடாத. நீ என்ன பண்ணு, மேலே கொஞ்சம் அழிச்சுன்னு வந்துருப்பா. உடனே ஐராவதம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் போய் அழிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஸ்வயங்கின்னு கீழே பறந்து வந்தார். அந்த பறந்து வந்துட்டு இருக்கும் பொழுதே பார்த்துட்டார். அவ்வளவு அழகான பாலபிஷேகத்தையும் அவ்வளவு அழகாக பூஜை செய்வதையும் பார்த்த உடனேவே சிவலிங்கம் எப்படி இருந்திருக்கு, எந்த விதமான கோயில் கூடம் எதுவுமே இல்லை. ஐயோ என்னுடைய சிவலிங்கம் இப்படி வெயிலில் இருக்கே. அவரும் என்னாச்சு, மறந்து போயிட்டார். எப்படி மறந்து போயிட்டா, சிவலிங்கம் வெயிலில் இருக்கே, வெயிலில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அது பக்கத்தில் யானை, அந்த யானை வந்து உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே என்னாச்சு, நிழலில் அப்படியே நிழலில் குழுன்னு அப்படி அபிஷேகம் நடக்க, அப்படி பூஜை நடக்க, மேலே இந்திரன் காத்துன்னு இருக்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணார், வேலைக்கு ஆகாது. ஒருத்தர் அமிச்சாச்சு, 2 பேர் அமிச்சாச்சு, 3 பேர் அமிச்சாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், நானே போகிறேன். பாருங்கள், எப்பவுமே நம்ம போனால் வேலை நடக்கும். நம்ம போனால் வேறு டெலிகேஷன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, யாருக்கு கொடுக்குறோன்னு பார்த்து கொடுக்கணும். உடனே இந்திரன் என்ன பண்ணிட்டார், நேராக கீழே இறங்கி வரார். இவர் கீழே இறங்கி வந்தார், அந்த பூஜையை மறந்து போயிட்டார். அந்த பூஜையை மறந்து போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார். இவ்வளவு அங்கே மேலே செய்யக்கூடிய பூஜையை மறக்கடிக்கிற அளவுக்கு இங்கே அழகாக அந்த சிவலிங்கம் இருந்திருக்கு. எப்போ அவள் வந்து உண்மையான பக்தியோடு அந்த இடத்துல அந்த பூஜையை பண்ணாலோ உடனே அங்கே சிவபெருமானோட காட்சி கிடைக்கிறது. காட்சி கிடைச்ச உடனே நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த அழகில் மைய காரணத்தினால பூஜை தான் பண்ணியிருக்கேன், தப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி மேலே போய் உங்கள் வேலையெல்லாம் பாருங்கோ. இப்போது இந்த நடந்த நிகழ்வுக்கும் இப்போ இந்த புராணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தேவகன்னியர்லாம் வந்தால அவள் என்னன்னு சொல்லுவோம், நம்ம பெண் அப்படின்னு சொல்லுவோமா. 2வது காமதேனு இருக்குது இல்லையா, காமதேனுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆவின் பால் கேள்விப்பட்டிருமே. ஆனா பசுன்னு அர்த்தம். யானைக்கு தமிழ் சொல் ஒன்று இருக்கிறது, கடம் என்று பெயர். அப்போது பெண் ஆ கடம், அங்கே வந்து பெண்ணாகடம் என்ற ஊரில் அவர் அவதரித்தார். பாருங்கள், அந்த பெண்ணாகடம் தான் இப்போ என்னவா மாறிடுது, பெண்ணாடம். நம்ம தான் தெரியுமே, நம்மளாம் மண்ணு மருவி உடனே பேரை மாற்றிடுவோமே. ஆனந்த தாண்டவபுரம் என்னென்னு மாற்றிடுவோம், ஆனதாண்டாபுரம் அப்படின்னு மாற்றிடுவோம். அது மாதிரி பெண் ஆ கடம் அந்த என்னவாயிடுத்துப்போ பெண்ணாடம் அப்படின்னு ஆயிடுத்து. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நம்ம கலிக்கம்ப நாயனாருக்கும் ரொம்ப அதீத பற்று. இப்போ என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் காமிச்சிட்டு அப்படியே இப்போது புராணத்துக்கு உள்ளே போகிறோம். நம்ம அவர் ரொம்ப அதீத சிவபக்தர். பயங்கரமாக அவர் அந்த வணிகத்திலே கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் வைத்து அடியார் பெருமக்களுக்கு சாப்பாடு போடுவார். நம்ம ஒரு வருஷமோ என்னமோ 2 வருஷமோ இருக்குன்னு நினைக்கிறேன், இளையான்குடி மாற நாயனார்னு ஒருத்தரை பார்த்தோம். என்ன பண்ணார், அவருக்கு வந்து வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு சாப்பாடு போட முடியலன்னு வீட்டினுடைய உத்தரத்தை உடைத்து, ஏன்னா என்ன விறகெல்லாம் ஈரமாறுது வெளியில், நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்கோ அப்படின்றவோம் நம்ம இல்லையா. அவர் என்ன பண்ணார், வீட்டினுடைய உத்தரத்தை உடைத்து, தன் வீடு வாழக்கூடிய வீடை அதை உடைத்து என்ன பண்ணார், அந்த அடுப்பு பற்ற வச்சார்னு பார்த்தோம் இல்லையா. அவர் மாதிரி அவரும் என்ன பண்ணுவார், மகேஸ்வர பூஜை செய்யக்கூடிய ஆள். மகேஸ்வரன்லாம் யார்,
இந்த அடியார் பெருமக்கள் தான் மகேஸ்வரர். ஏன்? இறைவனுக்கு சமமானவர்கள். அதனால் வந்தான்னா அவளை வாங்கோ, உபசரித்து மகிழ்ந்து குறிப்பறிந்து. ஏதோ வந்தால் எங்கள் வீட்டில் எனக்கு கத்திரிக்காய் பொரியல் இஷ்டம் தான் சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க, அப்படி இல்லை. எத்தனை பேர், 100 பேர் வந்தாலும் சரி, 200 பேர் வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் நம்ம அப்பாவும் பிள்ளையும் ஒருத்தர் உருளைக்கிழங்கு பொரியல் கேட்டு ஒருத்தர் அவரைக்காய் கேட்டால் அதெல்லாம் முடியாது. இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் தான், சாப்பிட்டு போங்க சொல்கிறோம் இல்லையா? அடியார் பெருமக்கள்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு வேணும்? ஏன்னா சில பேர் சில விஷயங்களை விட்டு இருப்பார்கள், சிலதை சாப்பிட மாட்டார்கள். அவள்கிட்ட ஒத்தொத்தையும் கேட்டு அப்படி பரிமாறக்கூடிய அவள் தன்மை கொண்டவ. அப்படி யாரோ ஒரு சிவனடியார் எத்தனை பேர் வந்தாலும் அந்த அம்மா யார்? அந்த அம்மாவும் முகம் சுளிக்காமல் அந்த திருப்பணிக்கு உதவி பண்ணுவாள். ஆமாம், இந்த மனுஷனுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா 100 பேர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நான் சமைச்சு போடணுமே அப்படின்லாம் கேட்க மாட்டா. என்ன பண்ணுவா? அதுக்கு பதிலாக அவள் சமைச்சு போடக்கூடிய பண்பு கொண்டவா. நல்லபடியாக இந்த விசேஷங்கள் நடந்துட்டு வர்றது நமக்கு நன்னா தெரியும். இதே மாதிரி ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நன்னா படிச்சுட்டு இருக்கான்னா அந்த மாணவனுக்கு பரீட்சை எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஏன்? அப்போ தான் அவருடைய திறமையை பரிசோதனை செய்து பார்க்க முடியும். அது மாதிரி இவ்வளோ நல்லபடியாக நேர்மையாக ஒழுக்கமாக என்ன பண்ணிட்டு இருக்கா? இவள் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ஒரு சிவனடியார் வந்தார். அந்த 4-5 சிவனடியாரோ 50 சிவனடியாரோ 100 சிவனடியாரோ அந்த வந்திருக்கக்கூடிய சிவனடியாரில் ஒரு சிவனடியார் வந்த உடனே இவர் உடனே கால் அலம்பணும். என்ன பண்ணுவா? அந்த மகேஸ்வர பூஜையில் பாத பூஜை தான் மிக முக்கியமான ஒன்று. என்ன பண்ணுவா? அந்த பாதத்தை அலம்பி அதுக்கு பூஜை பண்ணி அந்த ஜலத்தை எடுத்து புரோக்ஷித்துக் கொள்வார்கள். ஏன்? அது எந்த திருவடியா? இறைவனின் திருவடி. இது எத்தனை 1000 கோயில்களுக்கு இந்த கால் போயிருக்கும். அது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த ஜலத்தை தெளித்து நான் புரோக்ஷனம் பண்ணால் அந்த புண்ணியம் பூரா எனக்கு சேர்ந்துடாதான்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அது பண்ணுவேன். உடனே தயார் பண்ணியாச்சு. இப்போ தான் ஒரு சீன் மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த அடியார் நிற்கிறார். ஒரு தாம்பாளம், எப்படி தட்டுன்னு சொல்லக்கூடாது தெரியுமா உங்களுக்கெல்லாம்? தட்டை கொண்டாமோ நம்ம வீட்டில் எல்லாரும். ஏன் தட்டை சொல்லக்கூடாது? தட்டுனா என்னன்னு அர்த்தம் தெரியுமா நமக்கெல்லாம்? தட்டுனா இல்லேன்னு அர்த்தம். நல்லா கவனி பாருங்க. தட்டுப்பாடு கேள்விப்பட்டிருக்கோமா? தமிழ் சொல். அரிசிக்கு தட்டுப்பாடு, பழத்துக்கு தட்டுப்பாடு. தட்டுப்பாடுன்னு என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அதனால் பெரிய புராணத்தில் என்ன சொல்கிறார்? தாம்பாளம் கொண்டு வான்னு சொன்னாராம். ஏன்னா அப்போ கூட இல்லைன்னு சொல்லக்கூடாதான். தட்டுனா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? தாம்பாளம் கொண்டு வான்னாராம். தாம்பாளம் வந்துடுத்து. காலை மேலே வச்சுட்டார். பூக்கள்லாம் போடுறதுக்கு முன்னாடி காலை அலம்ப வேண்டும். மனைவியை கூப்பிட்றார். அம்மா வாம்மா. கரக நீர்னு பேர். அந்த கரகத்தில் சின்ன சொம்பில் ஜலம் வச்சுருப்பா. சொம்பை கூடுமா? சொம்பில் என்ன பண்ணுவா? மனைவி ஜலம் விடணும். இவரே என்ன பண்ணுவார்? அலம்பி விடுவார். கொஞ்சமாக ஜலம் விட ஆரம்பித்தா என்ன பண்ணணும்? முழுசாக விடணும் இல்லையா? இவர் குனிஞ்சுட்டு காலை அலம்பின்னு இருக்கார். பார்த்தா மேலே ஜலம் விடுறாம்மா. நிறுத்திடுத்து. ஜலம் விடணுமா வேண்டாமா? ஆரம்பித்த வேலையை முழுசாக முடிக்கணுமா இல்லையா? நிறுத்திடுத்து. நிறுத்தினா இவருக்கு பயங்கர ஆச்சரியம். இந்த அம்மா இதேமாரி பண்ணாதே, எப்பயுமே ஒழுங்காக முடிச்சிடுமே. ஆனால் இப்போ என்ன ஆகிடுது? மேலேருந்து ஜலத்தை விட நிறுத்திடுத்து. தாமதப்படுத்தினா இவருக்கு ஆகாது. ஏன்னா இவருக்கு சிவனடியார் மீது என்ன மாதிரியான பற்றுனா, அவர் திருமூலனுடைய அந்த ஒரு மந்திரத்தை தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டவர். மும்மலம் இல்லை, மாசில்லை, மானாபிமானம் கொண்ட குலம் இல்லை, மாற்றிக்கொள்ளும் குணம் இல்லை, சுகத்தால் வரும் நலன் இல்லை. அவளுக்கு என்ன கிடையாதான்? சுகம் துக்கம், நல்லது கெட்டது, பெரியவன் சின்னவன், பணம் இருக்கிறவன் இல்லாதவன், அப்படிப்பட்ட எந்த பேதமும் கிடையாது. அதை அவர் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டவர். அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவை ஏற்றுருக்கா இல்லைங்களே. ஆனால் சிறு தாமதம். முகத்தை பார்த்தா அந்த அம்மா யாரை பார்த்துன்னு இருக்கா? சிவனடியாருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பயங்கரமான ஒரு கேள்விக்குறி. அதுக்கப்புறமா தான் சிவனடியாருடைய முகத்தையே பார்க்குறா. யார்? நம்ம நாயன்மார் சிவனடியார் முகத்தையே பார்த்த வினாடி கண்டுபிடிச்சிட்டார். யாரா வந்தது? யார் தெரியுமா? ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரர், ஒரு தோட்ட வேலையோ வீட்டு வேலையோ யாரோ ஒருத்தர் பார்த்த ஒரு வேலைக்காரர். அவர் அந்த கை ஒத்தாசையாக இருப்பா இல்லையா உதவிக்கு, ஒரு உதவியாள். அந்த உதவியாள் அப்புறமா என்னவா மாறிட்டார்? அவர் சிவத்தை ஏற்றுக்கொண்டு விபூதியை போட்டுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனடியாராக மாறிட்டார். எங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்குற ஆள் ஒருத்தார். அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ சிவனடியாராக வந்துட்டார். அவர் கால் ஜல விடணுமா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சிறு மனதில் என்னது ஒரு விகல்பம். சின்னதாக, நான் எப்படி வந்திருக்கக்கூடாது, சின்னது தான் வந்துடுத்து. வந்தால் இவருக்கு புரிஞ்சுடுத்து. ஆஹா, இந்த அம்மா வித்தியாசம் பார்த்துட்டா. ஏன்? அவர் யார் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது.
எந்த வினாடி அவர் சிவத்தை ஏற்றுக்கொண்டாரோ சிவனுக்கு சமம். என்ன பண்ணக்கூடாது, ஏற்றி இறக்கமாக பார்க்கக்கூடாது. பார்த்தா இவருக்கு வந்தது கோபம். என்ன கோபம், அதில் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கோபம், எது மாதிரியான கோபம்? உடைவாளை எடுத்தார். இந்த தவறுக்கு, இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்? அந்த அம்மா கையால் ஜலத்தை விடலை. கையில் என்ன இருக்குது? காலை அலம்பக்கூடிய புனித நீர். அந்த சொம்பில் புனித நீர் இருக்குது. அந்த நீர் சொம்பை வாங்கினார். அம்மா கொடுமா, நான் வாங்கி கீழே வச்சார். கீழே வச்சுட்டு அப்படி திரும்பி பார்த்தார். உடைவாள் எடுத்திருந்தார் இல்லையா, அந்த அம்மாவினுடைய திருக்கரங்களை, இத்தனை ஆண்டு காலமும் இவ்வளவு திருப்பணிகள் செய்த அந்த தனது துணைவியின் திருக்கரங்களை துண்டித்தார். அந்த உடைவாளை எடுத்து அந்த அம்மாவினுடைய கையை வெட்டிவிட்டார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சர்ச்சைக்கு உட்பட்ட வேலையை செய்வார் சொன்னல, ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா. ஏன்னா மனைவியின் கையை போய் வெட்டலாமா? வாய்ப்பு இருக்கா? இதே மாதிரி பண்ணால் எந்த மனைவியாவது கூட பூஜை பண்ண ஒத்துப்பாளா? எப்பா இந்த மனுஷனோட குடும்பம் நடத்த முடியாதுப்பா, அடியோ உதையோ குடிகாரங்க கூட இருந்தலாம் போல் இருக்கே, 4 அடி அடிச்சுட்டு விட்டு விடுவான். இவர் என்ன பண்ணிட்டார், நல்லவன் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என் கையை வெட்டி விட்டானே, இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, கொஞ்சம் கூட மனசில், உடலிலே வலி இருந்திருக்கலாம், மனசிலே வலி இல்லை. அவர் வெட்டியதற்கான காரணத்தை சொல்லிவிட்டு நான் மீதியை முடிக்கிறேன். ஏன் வெட்டினார் தெரியுமா? அந்த ஒரு சிவனடியாரை துவேஷத்தோடு பார்த்தால், ஒரு வித்தியாசத்தோடு பார்த்தால் அந்த அம்மா பாவச் செயலுக்கு உள்ளாகி விடுவார்கள். அந்த அம்மா பாவத்துக்கு செயலுக்கு உள்ளாயிட்டா மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுவா, அவர் அந்த சம்சார கடல்லேருந்து மீள முடியாது. ஒரு தப்பு பண்ணிட்டா அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதுவும் அப்போ இருக்கக்கூடிய சிவனடியாரெல்லாம் எப்படிப்பட்டவா, ஒரு நிலையான மனம் கொண்டவர்கள். கொஞ்ச காலம் ஒரு நிலையாக மனதோடு இருந்தால் அதுக்கு நம்ம பக்தின்னு சொல்லுவோம். அதிலேருந்து ஒரு வாரமோ ஒரு மாதமோ இருந்தால் அதை விரதம்னு சொல்லுவோம். அதை காலத்திற்கே ஏற்றுக்கொண்டால் அதை நாம் தவம் என்று சொல்லுவோம். அந்த தவத்தை அவர் செய்வதற்கான காரணம், வரமாக இறைவனின் திருவடியை சேர வேண்டும் என்ற தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தவத்திற்கு இடையூறு வரலாமா? அப்படி வர்ற மாதிரி இருந்தால் கூட அந்த அம்மாவுக்கும் பாவம் வந்துடுறது இல்லையா? அந்த பாவத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் தன் மனைவி இந்த சம்சார கடலில் மாட்டின்று கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக 2 கரங்களையும் வெட்டினார். வெட்டிட்டு, அப்பா ஐயோ ரத்தம் வர்றதே, என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு அவர் நினைக்கல. இப்போ அவள் புனிதமாக இருக்கிறாள் என்ற காரணத்தினால் என்ன பண்ணுறார், இவர் மீதி பூஜைகளை செய்து முடிக்கிறார். அந்த அம்மா அந்த பெரிய புராணம் தாண்டி அந்த பெண்ணாடது புராணத்தில் முடிவடைவாங்க வரேன். இது மாதிரி அவர் பலகாலம் என்ன பண்ணுறார், திருப்பணிகள் செய்கிறார். திருப்பணிகள் செய்து இறைவனின் திருவடியை சேர்ந்தார் அப்படிங்கிறது புராணம். இது பெரிய புராணத்தில் இவ்வளவு தான் இருக்குது. நமக்கு தெரியும், என்னடா அந்த அம்மாவுக்கு கை வெட்டப்பட்டிருக்கே, மீதி என்ன ஆச்சுன்னு தெரியலையே, திருப்பி வளர்ந்ததா இல்லையா அப்படின்னு பார்த்தா திருப்பெண்ணாகடம் அங்கே போகிறா. யார்? பிரளய காளேஸ்வரர். அவர்கிட்ட போய் இது எங்கே வர்றது, அந்த தல புராணத்தில் வர்றது. அங்கே போகிறா. இறைவா இப்படி ஆயிடுத்து. யார்? இவர் கேட்குறார். இறைவா இதுமாரி நான் பண்ணிட்டேன், இதை எங்களுக்கு மன்னிச்சிடு. எதுக்காக மன்னிச்சிடு? கையை வெட்டியதற்காக அவர் மன்னிப்பு கேட்கல, இப்படி அடியாரே துவேஷம் செய்துட்டுமே, அதுக்காக எங்களை மன்னித்து விடு அப்படின்னு கேட்ட உடனே எந்த வினாடி, நம்ம பல முறை சிந்திச்சிருக்கோம், எந்த ஒரு உண்மையான பக்தர்களையும் இறைவன் கைவிடுவதில்லை. அறகுறையாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்பொழுதும் அருள் கிடைப்பதில்லை. பொருள் கிடைக்கலாம், அதிலே அருள் இருப்பதில்லை. செல்ஃபோன் வாங்குவோம், 4 வருஷம் வரும்னு நினைப்போம், அதை திட்டிக்கிட்டே வாங்கினா 4 நாளில் கீழே ஸ்க்ரீன் உடஞ்சி போயிடும். யாரையா திட்டிட்டு உட்காந்துன்னு இருப்போம். அப்போது நாம் பெறக்கூடிய பொருளிலே அருள் பொருந்தி அதன் வாழ்நாள் முழுக்க நமக்கு பயன்பட வேண்டுமா? நாம் பக்தியுடன் இருக்க வேண்டும். நாம் அதை கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத இந்த புராணம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. இப்போது இந்த புராணத்தை பார்த்தோம், ரொம்ப ஒரே சித்தாந்தமாக போயிடுது இல்லையா? ஒரே ஒரு சிறுகதை, ஒரு 2 நிமிஷம், அதோட இந்த உபன்யாசம் நிறைவடைஞ்சிரும். ஏன்னா நம்ம பல காலங்களாக எனக்குரிய ஒரு 5-6 பிரதோஷமாக என்ன பண்ணல, சிறுகதையே பார்க்கல. அதனால் ஒரே ஒரு சிறுகதையோட இந்த உபன்யாசம் நிறைவடைஞ்சிரும். என்னாச்சு, ஒரு நிலக்கிழார் நல்ல பணம் கொண்டிருக்கிறவர். அவருக்கு வயசாகிடுத்து, நல்ல அவர்கிட்ட காசு இருக்குது, பயங்கரமாக காசு இருக்குது. ஏதாவது மக்களுக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், ஒரு கோயில் கட்டுறார். ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டுறார். அவருக்கு ரொம்ப வயசாகிடுத்து, அவருக்கு பசங்கள்லாம் இருக்கா, ஆனால் பசங்கள்லாம் கொஞ்சம் ஒழுங்கில்லை. அந்த வேலையை, அந்த கோயிலை பார்த்துக்கிற வேலையை அந்த பசங்கள்கிட்ட தர முடியாது.
உடனே என்ன பண்ணுறார், யாராவது ஒரு நல்ல ஆளுக்கு இந்த வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு எழுத்தாப்புலேயே அவருடைய வீடு, மாடியில் வீடு. அவர் ரொம்ப பார்த்துட்டு இருக்கார் யாருக்கு இந்த வேலையை கொடுக்கலாம். ஏன்னா கோயிலை பார்த்துக்கிறதுங்கிறது சும்மா கிடையாது. நம்ம ஏதோ அதில் வருமானம் வரும், அந்த வருமானத்தை வாங்கி நம்ம எதையா பண்ணிவிடலாம், அப்படி இல்லை. பிரதிபலன் எதிர்பாராமல் நம்ம என்ன பண்ணணும், அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும். இல்லைனா இப்போலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு ஒன்று நினச்சாக்க இவ்வளோ அழகாக இந்த மண்டபத்திலே நாம் அமர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இவ்வளோ பெரிய ராஜகோபுரம் இங்கே வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது ஆசை இல்லாமல் மக்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டுங்கிற எண்ணம் அவசியமாக இருக்கும். நம்ம குரு ஐயாவுக்கு அது இருக்குது இல்லையா? அது மாதிரி அவருக்கும் அந்த ஆசை இருந்த காரணத்தினால தான் யாருக்கு தரலான்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கார். பல காலமாக பார்க்குறார். எவ்வளோ பேர் கேட்குறா, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அந்த வேலையை கொடுங்கோ, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவருக்கு என்ன கிடைக்கல, அந்த முழு திருப்தி கிடைக்கல. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, சாயந்தரமாக அவர் மாடிக்கு மேலே உட்காந்துருக்கும் போது ஒரு ரொம்ப கிழிஞ்ச துண்டு, ரொம்ப ஏழை குடியானவர், யாரோ ஒரு ஏழை, அவர்கிட்ட பெருசாக காசு இல்லை, வெறும் விபூதி போட்டுருக்கார், ஒரு துண்டு கட்டின்னு இருக்கார், அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணுறார், அந்த கோயிலுக்கு உள்ளே போகும்பொழுது கால் கிட்ட ஒரு கருங்கல் முக்கால்வாசி உள்ளேயும் கால்வாசி மேலேயும் இருக்குது. எத்தனையோ நாட்களாக எவ்வளோ 1000 பேர் அந்த கோயிலுக்கு உள்ளே வெளில போயிருக்கா, எவ்வளோ பேர் இடிச்சுட்டு இருக்கா அதில். ஆனால் யாருமே அந்த கல்லை எடுத்து அப்புறப்படுத்துவோன்னு யாருக்குமே தோணலை. நமக்கெல்லாம் என்ன தோணும், தொன்னையை வாங்கணுமா, ஏதாவது தூண் இருக்கா, சுத்தம் பண்ண முடியாது நம்மளால், அந்த தூண் இடுக்கலை, அப்படி விபூதியை போட்டுட்டு அங்கே குப்பை தொட்டியில் போய் அந்த தொன்னை எதுக்கு இப்படி போட்டால் யாரும் எடுத்து போட்டுப்பேன், நமக்கு எதுக்கு அதெல்லாம் இல்லையா? வந்தோமா, பிரசாதத்தை வாயில் போட்டோமா, சீக்கிரமாக வீட்டுக்கு போனோமா, இறைவன் அங்கே நமக்கு அருள் கொடுத்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி அந்த இவர் பார்த்துட்டே இருக்க ரொம்ப நாளாக யாராவது எதாவது பண்ணுவாளான்னு. இந்த ஏழை குடியானவன் வந்தார், உள்ளே போகும்போதே நிறையா பேர் இடிச்சுன்றதை பார்த்த உடனே கோயிலுக்கு உள்ளே போகல, கோயிலுக்கு வெளியிலேயே பக்கத்து தகடை எடுத்து அங்கே நோண்டி அந்த பெரிய கல்லை எடுத்து அப்படி ஓரமாக போட்டுட்டு மூடிட்டு உள்ளே போனார். மேலே இருக்கிற முடிவு பண்ணிட்டார், எப்பொழுது ஒருவர் பிறருக்காக எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் பிறர் நன்மைக்கு யார் ஒருவர் பாடுபடுகிறாரோ அவர்தான் நல்லவா. அது பக்திக்கு சமம். எது பக்திக்கு சமம்? பிறருடைய நல்லதை பிரதிபலன் எதிர்பாராமல் பார்ப்பது பக்திக்கு சமம். உடனே விறுவிறுன்னு அந்த வயசானவர் கீழே வந்துட்டார். ஐயா நமஸ்காரம், நீங்கள் தான் என் கோயிலை பார்த்துக்கணும். உடனே இவர், அப்பா என்னாலாம் முடியாது, எனக்கு தெரியாது, நான் பாட்டு ஏழை, நான் பாட்டு இருக்கேன், நீங்கள் எதை வச்சு என்கிட்ட கொடுக்குறேள், நீங்கள் எதுக்காக இந்த திருப்பணி என்கிட்ட கொடுக்குறேள்? நான் மாடியிலேருந்து பார்த்தேன், இந்த வேலையை வேறு யாருமே பண்ணலை, இதை நீங்கள் தான் பண்ணேள், அதனால் இந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த கோயிலை பார்த்துக்கணும் அப்படின்ன உடனே அந்த ஏழை குடியானவர் என்ன பண்ணாராம், சிரிச்சாராம் அந்த பணக்காரரை பார்த்து. என்ன சுவாமி, பிறருக்கு அடிப்படக்கூடாதுன்னு நினைப்பதெல்லாம் பெருமையா? கைத்தட்டி எனக்கு வேலை கொடுப்பீங்களா நீங்கள்? இதை யார் வேணாலும் பண்ணணும், இதை யார் வேண்டுமானாலும் செய்ய வேண்டிய வேலை, இதுக்கெல்லாம் நீங்கள் பாராட்டி எனக்கு இந்த வேலையை கொடுக்கக்கூடாது, இது ஒரு சாதாரண கடமை, அதனால் இந்த கடமைக்காக நான் இந்த வேலையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டார். அப்போ அந்த பணக்காரர் சொல்கிறார், நான் அதுக்காக மட்டும் உங்கள்கிட்ட கொடுக்கல, அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஒருவர் கடமையை கண்டுபிடிக்க வேண்டும், தன் கடமையை கண்டுபிடித்த கடமையை அவர் என்ன பண்ணணும், செயல்முறைப்படுத்தணும். இதுதான் இச்சாசக்தி. மனதிலே நாம் ஒரு கொண்ட பொருளை, அது கிரியாசக்தி, அதை செயல்முறைப்படுத்தும் பொழுது இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் எப்பொழுது ஒன்று சேருகிறதோ அது ஞான சக்தியாக மாறுகிறது. அப்போ உங்கள்கிட்ட மனதிலே நல்லது இருக்குது, அதை உங்களால் செயல்முறைப்படுத்த முடிகிறது, அதனால் உங்களுக்கு நான் இந்த வேலையை தரேன், இந்த கடமைக்காக மட்டுமல்ல, கடமையை செயல்முறைப்படுத்தியதற்காகவும் இதை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னாராம். எப்படி இந்த கதையை நான் இப்போ ஏன் சொல்கிறேன், இந்த இடத்துல நம்மள பல பேருக்கு அப்போ இல்லைப்பா, இறைவனை நான் தற்காலிகமாக அப்பப்போ பிரதோஷனைக்கு மட்டும் தான் நான் கும்பிடுவேன், மற்ற நாள் நான் கும்பிட மாட்டேன், எனக்கு கஷ்டம் வந்தால் மட்டும்தான் நான் கும்பிடுவேன், மற்ற நாளில் எனக்கு இறைவனை குறித்த சிந்தனை கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நாம் பிறருக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யக்கூடிய கடமைகள் எதுக்கு சமம்? அந்த பக்திக்கு சமம். அதனால் இந்த இறைவனுடைய திருவருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கணும். இதே மாதிரி எங்கேயாவது பிரசங்கமோ சொற்பொழிவோ உபன்யாசமோ நடந்தால் உங்கள் பசங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. நம்மளும் பழக்கப்படுத்திப்போம், உட்கார்ந்து கேட்பதற்கு கஷ்டம்தான், ஆனால் இதை
கற்றலின் கேட்டல் நன்று. உங்களுக்கு இலவசமாக சுலபமாக அறிவுரை கிடைக்கும். அதனால் அதனுடைய அருமை நமக்கு எப்பயுமே தெரியாது. ஆனால் இது மாதிரி வரக்கூடிய பல விஷயங்கள் தான் நமக்கு அனுகூலமாக இருந்திருக்கிறது. எப்பொழுதும் போல் ஒரே ஒரு செய்தி, உபன்யாசம் நிறைவடைகிறது. கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள், மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள். இந்த இரண்டையும் தீர்க்க வல்லது இறைவனின் அருள். அந்த இறைவனின் அருள் நமக்கு குருவின் அருளுடன் நமக்கு இருந்து கடமையை கண்டுபிடித்து கடமையை செயல்முறைப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருளை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை இதுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கருணைவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். நன்றி.